Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா geometry 9th standard geometryல exercise 4.6ல 5th sum பார்க்கறோம். For the 5th sum என்னது? Draw an equivalent triangle of side 6.5 cm and locate its in center. Also draw the in circle. In circle நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் என்னது? வெளியில சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படிதானா? இது வந்து in center, ஓகேவா? அது நான் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் எல்லா சைடுமே ஈக்குவல். அப்போ 6.5 6.5 6.5 ஏபிசின்னு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். 6.5 போட்டிருக்கேன், 6.5 போட்டிருக்கேன், ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ரஃப் டயக்ராம். இன்னும் நம்ம ஃபேர் டயக்ராம் வரையலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 6.5 அப்படிதான். அப்புறம் நம்ம 6.5 எடுப்போம். இங்கேருந்து இந்த டாட் வச்சுக்கோங்க, வச்சாதான் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம லைன் போடும்போது அந்த டாட் வரும்போது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போது ஏபி நம்ம எடுக்கிறோம் 6.5 சென்டிமீட்டர். இனி எல்லாமே என்னது 6.5 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? நம்ம காம்பஸ் வச்சு 6.5 வந்து எடுத்துட்டு ஒரு இதில் வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் வரைச்சிக்கிறோம். அடுத்து என்னது, ஏல வச்சு ஒரு ஆர்க். ஓகே, இன்னும் வந்து என்னது, ரெண்டு ஜாயின் பண்ண இடத்துல ஒரு புள்ளியை வச்சுட்டு நம்ம ரெண்டையுமே ஏயும் பிஏயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது என்னது, சி அப்படிதானா? ஓகே, இது சி 6.5 சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு காம்பஸில் வந்து என்னது, ஏதாவது ஒரு அளவு எடுத்து எந்த அளவுன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு ஒரு என்னது இன்டர்செக்ட் வரைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பைசெக்டர் வரைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த ரெண்டு பக்கம் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு எடுத்துக்கலாம், எது ஒன்றும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஏல எடுத்துக்கிறேன். ஒரு அளவு, ஏதாவது ஒரு அளவு சிறிய அளவு எடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு வரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், இதை வந்து இந்த அளவை மாற்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம எங்கே வெட்டியிருக்கோமோ எங்கே வெட்டியிருக்கோம் அதில் ஒரு அதில் வச்சுட்டு திரும்ப ஒரு ஆர்க், திரும்ப இந்த ஆர்க்கில் இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க். புரியுதா? ஒரு அளவு எடுத்தோம், அதை வந்து ஏல வச்சுட்டு மேலே கீழே வெட்டணும். அதே அளவில் தான் அந்த வெட்டினதுலேருந்து நம்ம ஒரு இதை வெட்டிட்டோம். அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணோம், இதை அப்படியே நீட்டி விட்டுறணும். இந்த இருக்கலாம், இதில் வச்சுட்டு அப்படியே நீட்டி விட்டுறணும். ஓகேவா? ஓகே, அடுத்து என்னது, அடுத்து நம்ம ஏதாவது ஒரு அளவு எடுத்து பியில் வச்சுக்கிட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே அளவு தான் வேணும்னு கிடையாது. ஒரு அளவு எடுத்துட்டு பியில் வச்சுட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதே மாதிரி இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு, இதுலேருந்து ஒரு ஆர்க். இதில் வெட்டினதுக்கு அப்புறம் அளவு மாற்றக்கூடாது. ஓகேவா? அதுதான் மெயின். ஓகே, இனி இதில் வந்து என்ன செய்யணும், இதை வந்து என்ன செய்யணும், இழுத்து விட்டுலாம். ஓகே, இதுதான் என்னது, சென்டர் பாயிண்ட் ஐன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இனி நமக்கு என்னன்னா, இங்கேருந்து இதில் வந்து என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் இந்த எல்லா சைடையும் ஒட்டுற மாதிரி நமக்கு என்ன வரையணும், ஒரு சர்க்கிள் வரையணும். சர்க்கிள் வரையணும், அதுக்கு என்ன வரைக்கணும், நமக்கு அதில் ஒரு ரேடியஸ் கிடைக்கணும். அப்படின்னா ரேடியஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த ஐ இருக்குல்ல, ஐயிலேருந்து ஒரு அளவு எடுத்து இந்த இருக்குல்ல ஏல ஒரு ஆர்க்கோ இல்லை இதே மாதிரி ரெண்டு இதோ வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? வரைஞ்சிட்டு அதே அளவில் இந்த இடத்துல எது இந்த இதில் இந்த ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சில் வெட்டுற புள்ளியிலேருந்து மேலே கீழே இன்னொரு ஒரு ஆர்க், அப்புறம் இதுலேருந்து ஒரு ஆர்க். ஓகே, வரைஞ்சாச்சா? இதை இன்னும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இதுதான் என்னது, சென்டர். இவங்க சென்டர் கேட்கல, ஆனால் நமக்கு இதான் ரேடியஸ். ஓகேவா? ரேடியஸ் நம்ம கேட்கல, நமக்கு ரேடியஸ் இங்கே எடுத்துக்கலாம். என்ன வருது, 1.9 சென்டிமீட்டர் வருது. 1.9 சென்டிமீட்டர் ரேடியஸ் என்னது, 1.9 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? ஓகே, இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், சர்க்கிள் இதுக்கு அதில் வச்சுட்டு சர்க்கிள் வரைக்கணும். வந்துட்டா எல்லா இதுவும் ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோதான் என்னது இந்த சர்க்கிள். ஓகேவா? இந்த சர்க்கிள் இவ்வளோதான். இதோட என்னது, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதணும்னா, எக்ஸாம்பிள் 4.15ல பேஜ் நம்பர்
180 வந்து இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதே ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்துக்கும் வரும். நம்ம அதை பார்த்து இந்த ஏபிசி ஐ இது இந்த இருக்குல்ல இந்த அளவுகள் மட்டும் மாறும். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே வந்து மாற்றி அதை மட்டும் மாற்றி எழுதுனா போதும். ஓகேவா? புரிஞ்சதில்ல? ஓகே, சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம்னா draw a right triangle whose hypotenuse is 10 cm and one of the leg is 8 cm. Locate its intersect and also draw the in circle. அவங்க என்ன சொல்றாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிதானே, ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று எடுத்துக்கலாம், இங்கே ஒன்று எடுத்துக்கலாம். நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஏபிசின்னு போட்டுக்கிறேன். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால ஒரு இது வந்து ஒரு சைடு வந்து ஹைப்போதசிஸ்ன்னு வரும். அப்போ அந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு லெக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் இது 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதை வச்சு ஒரு சும்மா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால தான் நம்ம என்னது இந்த ட்ரையாங்கிராம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி தானே வரும். அப்படின்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ் சொன்னது தான் ரஃப் டயக்ராம். ஓகேவா? ரஃப் டயக்ராம் மட்டும் எப்போ மறக்காதீங்க. அதுக்கு மார்க் தனி மார்க் கொண்டு நீங்கள் இப்போ இது வந்து தப்பானாலும் ஃபேர் டயக்ராம் தப்பானாலும் இதுக்குன்னே தனி மார்க் உண்டு. ஓகேவா? ஏதாவது ஒரு முக்கோணம் வரைஞ்சு பாயிண்ட்ஸ் குறிச்சாலே அதுக்கு மார்க் போடுவாங்க. அதனால ரஃப் டயக்ராம் எப்போவுமே மறக்காதீங்க. ஓகே, ஃபேர் டயக்ராம் வச்சுக்கலாம். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டர் அப்படி தானே. ஓகேவா? 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, 8 சென்டிமீட்டர் ஏபி. ஓகே, ஏபி கொடுத்தாச்சு. 8 சென்டிமீட்டர் வந்தாச்சு. இன்னும் என்ன பண்ணணும், 90 டிகிரி அப்படி தானே. ஓகே, 90 டிகிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இழுத்து விடுறோம். ஓகே, இழுத்து விட்டாச்சா. இதில் என்ன பண்ணணும், 10 சென்டிமீட்டர் எடுக்கணும். 10 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம என்ன சொன்னோம், ஏலேருந்து நம்ம ஏலேருந்து பிலேருந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இதுலேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கிறோம். கரெக்ட் ஆகுதா? ஓகே, இன்னும் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சி, இது வந்து என்னது 10 சென்டிமீட்டர், இது வந்து என்னது 90 டிகிரி. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அளவு எடுத்து ஏதாவது ஒரு 2 இதுக்கு நம்ம பண்ணுவோம். அப்படி தானே? ஓகே, நான் இவ்வளோ எடுக்கிறேன். இவ்வளோ எடுத்து இதில் ஒன்று இதில் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அதே அளவில் என்ன பண்ணணும், இதில் வச்சுட்டு திரும்ப இதில் வச்சுட்டு இதில். ஓகே, இது வெட்டுற இடத்துல என்ன செய்யணும், நம்ம இழுத்து விட்டுலாம். ஓகே, இழுத்துட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், அடுத்த பக்கத்தில் இதில் அதே அளவு தான் எடுக்கணும். இல்லை, நம்ம எந்த அளவு வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இப்போ எடுக்கிற அளவு தான் என்ன பண்ணணும், இதில் வந்து வெட்டும்போது நமக்கு என்ன செய்யணும், எடுக்கணும். அதை மட்டும் மாற்றக்கூடாது. ஓகே, 2 கட்டாகுதா, அதில் வச்சு இழுத்து விட்டுலாமா. ஓகே, இதுதான் என்னது, ஐ அப்படிதானா. இதில் நமக்கு என்ன செய்யணும், இன்னும் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு ஆர்க் எங்கேனாலும் வரைஞ்சிக்கலாம். நான் இதில் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் அதே அளவில் இது இந்த பாயிண்ட்ஸில் வச்சு இங்கே, இந்த பாயிண்ட்ஸில் வச்சு இங்கே. ஓகே, ஜாயின் பண்ணிடலாமா. ஓகே, இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா. இங்கே வரைக்கும் எடுக்கக்கூடாது, இங்கே வரைக்கும் தான். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளை வெட்டுற அளவுக்கு தான் வரை எடுக்கணும். எவ்வளோ வருது, 2.6 வருது. 2.6 சென்டிமீட்டர். ஓகே, ரேடியஸ் எவ்வளோ வருது, 2.6 சென்டிமீட்டர். அப்போது நம்ம 2.6 எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுலேருந்து என்ன செய்யணும், இதில் வெட்டுற மாதிரி. ஓகேவா? இன்னும் சர்க்கிள் வரைஞ்சிடலாம். கரெக்டுனா கரெக்டாக இன்னும் சர்க்கிள் வரும். ஓகேவா? பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட் ஆகுதா. ஓகே, இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? ஓகேவா? இங்கே 7 சம் பாருங்கள். ட்ரா ஏபிசி. கிவன் ஏபி வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. சிஏபி தான் நடுவில் இருக்கிறது. ஏ தான் என்னது 115 டிகிரியா. ஓகே, அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 40 டிகிரி. இந்த இருக்குல்ல ட்ரையாங்கிள், சாரி ட்ரையாங்கிள் இல்லை,
ஆங்கிள் ஓகே ட்ரையாங்கிள் பிசி வந்து 40 டிகிரி ஓகேவா பிசிபி வந்து 40 டிகிரி ஓகே லொகேட் திஸ் இன் செக்டர் அண்ட் ஆல்சோ ட்ரா த இன் சர்க்கிள் இந்த சர்க்கிள் வரைக்கணுமா நோட்டு கொடுத்துருவாங்க பாருங்க யூ கேன் செக் ஃப்ரம் த above எக்ஸாம்பிள் தட் த இன் சென்டர் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் இன் இட்ஸ் இன்டீரியர் அதாவது எப்பவுமே நமக்கு இந்த சர்க்கிள் வந்து உள்ள இன்டீரியர்ல தான் வரும் அப்படிதானே அதை தான் நோட்ஸா கொடுத்துருக்காங்க சரி பார்த்துடலாமா அதை ரஃப் டயக்ராம் பார்த்துடலாம் ரஃப் டயக்ராம் நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா 115 கொடுத்துருக்காங்க அப்படிதான் இப்போ 90 விட பெருசு அதனால தான் நான் இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா கொஞ்சம் மேலோட்டு வெளியிலோட்டு கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா இதுதான் ரஃப் டயக்ராம் இன்னும் நம்ம ஃபேர் டயக்ராம் வரையலாமா ஃபேர் டயக்ராம் வரைஞ்சிடலாமா 9 சென்டிமீட்டர் ஒரு 9 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் இங்கேருந்து இங்கே ஓகே 9 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு இதை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறோம் 9 சென்டிமீட்டர் ஓகேவா இன்னும் ப்ராக்டரில் நம்ம என்னது 115 எடுக்கணும் எங்கே எடுக்கணும் 90கே உள்ளே வெளியிலையா உள்ளேனா சின்ன சைடு இருக்கும் நமக்கு தெரியும் 90 விட பெருசுனா அப்போ இந்த சைடு பார்க்கணும் இங்கே பாருங்க இங்கே தானே பெருசு இங்கே தானே இருக்குது அப்போ 110 இது வந்து 115 ஓகேவா அதில் வந்து இழுத்து விட்டுலாமா ஓகே இழுத்து விட்டாச்சு இங்கே வந்து என்னது நமக்கு இது வந்து 115 டிகிரி ஓகே இங்கே வந்து நமக்கு என்ன பார்க்கணும் 40 டிகிரி அப்படிதானே அப்போ இதுலேருந்து வந்து உள்ளே பார்க்கணும் ஆனால் 40 வந்து 90 விட சின்னது அப்போ உள்ளே பார்க்கணும் அப்போ இங்கே வந்து இந்த சைடு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா விரிஞ்சு போயிடும் அப்படிதானே இப்போ 40 டிகிரி எடுத்துக்கலாமா இதை வந்து என்ன செய்யணும் இங்கே சேர்த்து விடணும் இது எங்கே போகும் ஓகே நல்லா பெருசாக போகுது அப்படித்தானே இங்கே ஜாயிண்ட் ஆகும் ஓகே இங்கே ஜாயிண்ட் ஆகும் ஓகேவா இங்கே ஜாயிண்ட் ஆகுது ஓகேவா ஓகே இது வந்து சி சரியா இது வந்து 40 டிகிரி ஓகேவா ஓகே இனி நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இதில் என்ன இருக்கணும் ஏதாவது ஒரு அளவுக்கு அங்கேயும் இங்கேயும் என்ன செய்யணும் ஒரு 2 ஆர்க் வரைஞ்சிக்கணும் ஓகே அதுலேருந்து திரும்ப ஒரு 2 ஆர்க்கு ஓகே இனி இழுத்து விட்டுலாமா ஓகே இனி என்ன செய்யணும் இந்த சைடு இங்கேருந்து ஜாயிண்ட் ஆகல இப்போ திரும்ப நான் இது பண்ணுறேன் ஓகே இழுத்து விட்டுலாமா ஓகே இனி இது ஜாயின் பண்ணுற இடம் தான் என்னது நமக்கு ஐ இனி என்ன பண்ணணும் இதுக்கு கீழே வரையணும் அப்படித்தானே இதுக்கு கீழே நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கலாம் இங்கேயும் இங்கேயும் கட் ஆகுற மாதிரி சின்னதாக வருது பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல ஓகே இங்கே ஒன்று ஓகே ஜாயின் பண்ணிடலாமா ஓகே இது எவ்வளோ அளந்துக்கலாம் எவ்வளோ வருது 2 எவ்வளோ வருது 2.7 வருது 2.7 சென்டிமீட்டர் வருது ஓகே இனி என்ன செய்யணும் இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும் ஓகே இதில் வந்து நம்ம இதில் வச்சுக்கிட்டு இன்னொரு சர்க்கிள் ஓகேவா நமக்கு இன்னொரு சர்க்கிள் வரைச்சாச்சு சரியா அப்போ வந்து உள்ளே தான் வந்திருக்கு சர்க்கிள் இன்டீரியரில் வந்திருக்காங்க நோட்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல சரியா அவ்வளோதான் ரேடியஸ் வந்தது 2.7 சென்டிமீட்டர் ஓகேவா
சம் பார்க்கலாம். எய்த் சம் என்னது? கன்ஸ்ட்ரக்ட் triangle ABC in which AB is equal to BC is equal to 6 cm and angle B is equal to 80 degree. Locate its incenter and draw the incircle. ஓகேவா? ரஃப் டயக்ராம் வரைஞ்சிங்க பாருங்க. என்னது சொல்றாங்க? AB வந்து 6 cm, இப்போ BC 6 cm போட்டிருக்கு. என்ன ரெண்டு ஈக்குவல் தானே? அடுத்து வந்து என்னது? 80 டிகிரி வரைஞ்சிருக்கேன் Bலேருந்து. ஓகேவா? இதான் ரஃப் டயக்ராம். இன்னும் பேர் டயக்ராம் வரையலாமா? ஓகே வரைஞ்சிக்கலாமா? இது வந்து என்னது? 6 cm கொடுத்துருக்காங்க அப்படித்தானா? அப்போது இதில் வந்து நம்ம 6 cm எடுத்துக்கலாம். 6. ஓகே. AB வந்து 6 cm. AB 6 cm. ஓகே, அதில் வந்து 6 cm எடுத்துக்கலாம். அதில் வந்து BC வந்து நமக்கு என்னது? 6 cm அப்படிதானே? அதுக்கு முன்னாடி நமக்கு B வந்து ஆங்கிள் B வந்து நமக்கு 80 டிகிரி கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிக்கலாம். ஓகே, 80 டிகிரி அதாவது 90 விட குறைவு. அப்போ இந்த சைடு உள்ளே பார்த்து எடுக்கணும் அப்படிதானே? ட்ரையாங்கிளுக்கு உள்ளே பார்த்து. அப்போ 80 டிகிரி 80 டிகிரி எடுத்தாச்சு. அதை வந்து அப்படியே நீட்டி விட்டுலாமா? ஓகே, இன்னும் 6 cm எடுத்து பியில் வச்சு ஒரு இது ஓகே ஜாயின் பண்ணிடலாமா? ஏ கூட. இது வந்து சி. ஓகேவா? இது வந்து நம்ம என்ன 80 டிகிரி எடுத்தோம். இனி என்ன பண்ணுவோம்? அஸ் யூஷுவல் என்னது? இங்கேயும் ரெண்டது வரைவோம் அப்படித்தானா? வரைஞ்சாச்சு. அதே அளவில் இங்கேருந்து 2 வெட்டு. ஓகே, இதில் புள்ளி வச்சுட்டு இழுத்து விட்டுலாம். அடுத்து என்னது? ஏதாவது ஒரு அளவு எடுத்து பிக்கு, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அளவு எடுத்து சாரி அதே அளவில் இதுலேயும் இதில் ஜாயின் விட்டுக்கலாமா? ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? மேலேருந்து இது வந்து ஐ அப்படித்தானே? ஐலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே ஒரு ஆர்க் வரைக்கும். கரெக்டா? ஓகே, இது வெளியில் போகுது. அப்போ நம்ம சின்னதாக வரைச்சிக்கலாமா? ஓகே, இன்னும் அதே அளவு வச்சு என்ன பண்ணுவோம்? இதில் ஓகே, என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும். கரெக்டா? இது எவ்வளோ வருது நமக்கு? 1.9 வருது. 1.9 சென்டிமீட்டர். அடுத்து என்ன செய்யணும்? காம்பஸ் எடுத்து இதுக்கும் பார்க்கணும். ஓகே, இன்னும் சர்க்கிள் வரைய வேண்டியதான். ஓகேவா? ஓகே, சர்க்கிள் வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, கரெக்டானா கரெக்டாக வரும். சரியா? ஓகேயா? வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.